உதயநிதி அவர்கள் எங்களுக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு வஜ்ர ஆயுதம். இந்த எங்களால் முடிந்த அளவுக்கு இந்த பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதில் ஒரு செய்து கொண்டு தான் இருக்கிறோம். கலைஞர் அவர்கள் என்ன ஆனார் என்று தெரியும். ஈழத்து போரில் நாங்கள் தான் எவ்வளவு பலி கொடுத்தோம், பிறகு நாங்கள் எங்கே போய் சேர்ந்தோம் என்ற நிலையெல்லாம் நான் எடுத்து சொல்ல விரும்பவில்லை இந்த நேரத்தில். ஆகையினால இந்த என்ன ஆகிப்போச்சு, இந்த காலையில் போனவர்கள் வருவர்கள் 2 பேர் பிரச்சனை இருக்கிறது. திடீரென்று இன்னைக்கு ஆஸ்திரேலியாவில் அமெரிக்காவில் வாழ்வதே பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. ட்ரம்ப் வந்ததுக்கு பிறகு அதுங்கேயும் தமிழர்கள் காட்டினால் கனடாவில் பரவாயில்லை என் நிலை இருக்கிறது. எனவே உங்களுடைய வருகை எங்களுடைய பலத்தை காட்டுவதற்கு அல்ல, நாங்கள் அணைந்து உங்களுக்கு நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்வதற்காக நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். எனவே தான் இந்த காலத்தில் சொல்லுகிறோம். அந்த நிலையில் திமுகவில் திராவிட முன்னேற்ற கழகம், கலைஞர் அவர்கள், இன்றைக்கு தளபதி அவர்கள், இன்றைக்கு நம்முடைய தம்பி உதயநிதி அவர்கள் எங்களுக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு வஜ்ர ஆயுதம். ஸ்டாலினையும் நான் 30 ஆண்டு 50 நான் தலைவரோடு 53 ஆண்டுகள் இருந்தேன். அந்த கலைஞர் வீட்டு பிள்ளையாகவே இருந்தேன். நான் சாப்பாடு போடுறது பேசுகிறது எல்லாரும் இருப்போம். நான் தலைவரை நன்கு அறிவேன். 53 ஆண்டு காலத்தில் அவருடைய கொள்கை நிலைப்பாட்டை எல்லாம் செய்வார். அதே போன்று ஒரு சிறு பிள்ளையாக இருந்து ஸ்டாலின் அவர்கள் வளர்ச்சி பெற்று வந்த காலத்தில் அதையும் நான் கணக்கு போட்டு பார்த்தேன். ஆனால் கலைஞருக்கு பிறகு ஸ்டாலின் அவர்கள் அவர் ஒரு தனி வகுப்பு, ஒரு படை திறப்பதில், ஆனால் இவர் ஒரு தனிப்படை வைத்து அந்த படையை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அறிவூட்டி கை காட்டி இன்றைக்கு எந்த மாநிலத்திலும் இல்லாத பெருமையை தம்பி உதயநிதி பெற்றிருப்பதை பார்த்து நான் சொல்கிறேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.